ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம இயேசு கடைசி பேசின சில வார்த்தைகள். ஆமென். 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அன்றியும் போது நோக்கி சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்த நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவர்களுக்கு, ஆண்டவரை இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேல் கொடுப்பீர் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் 7ஆம் வசனத்திலே ஆமீன் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லை, ஆனால் நம்முடைய தீமேடு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இதெல்லாம் உங்களோட வாழ்க்கை என்ன செய்யும்? நடக்கும். அப்படி சொல்லிட்டு 9ஆம் வசனத்திலே இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை என்ன செய்தது? எடுத்து கொண்டது. இயேசு கடைசி சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? வருவார். அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ கடைசியாய் இயேசு பேசின, அதாவது சிலுவையிலிருந்து பேசின வார்த்தை 7, அது மரிப்பதற்கு முன்பாக. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இயேசு கடைசியாக பேசின வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஆமாம், நீங்கள் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுதான் இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட கடைசியான வார்த்தை. இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் இயேசு என்ன செய்யப்பட்டார்? எடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை உயர்த்தி சத்தமாக ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான், இந்த ஆவியானவர் குறித்தான் ஆண்டவர் அனுமதித்தான் நாம் இந்த வாரமும் அடுத்த வாரமும் நாம் தியானிப்போம் ஆவியானவரை குறித்து. கடைசி வாரத்தில் அபிஷேகம் கூட்டமாக நமக்கு நடக்கும். ஆமென். ஒரு 4 அபிஷேகங்களை ஆண்டவர் சிந்தையில் போட்டிருக்கிறாரு. இனியும் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 2 அபிஷேகம் கூட ஆண்டவர் தரணும். ஸ்தோத்திரம். இப்போது டாபிக் மட்டும்தான் தந்திருக்கிறார், வேறு வேர்டுகள் இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த வாரத்துக்குள்ளே, இந்த 2 வாரங்களுக்குள்ளே எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் தருவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஏன்னா நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. எல்லா முறையும் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போது ஆண்டவர் தரும்போது நேராக புக் ஸ்டாலுக்கு போய் புக்ஸு வாசிப்பேன். புக்ஸு ஒரு 500-1000 ரூபாய்க்கு புக்ஸு வாங்குவேன். வாங்கி எல்லாம் படிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் எனக்கு நான் தேடுறது அங்கே கிடைக்காது. ஸோ ஆனால் புக்ஸு படிக்கிறது நல்லதாக, நல்லா வாசித்து முடிப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் உடைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சு நீங்கள் எதாவது தாங்க ஆண்டவரே அப்படின்னு தான் இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தைகளை தருவார். இந்த முறை வரும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் தந்தபோதும் திரும்பவும் எதாவது புக்ஸுக்கு போவோம் அப்படின்னு மைண்ட் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு அந்த ஒரு இது வரல, ஆவியில் ஒரு நடத்தலை. எல்லா முறையும் வாங்கி சொந்தமாக தான் ஆண்டவர் பேச வைக்கிறார். அதனால் இந்த முறையும் ஆண்டவரை நடத்தட்டுன்னு விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் வார்த்தைகளை கிருபையாய் தந்து கொண்டு இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த வாரமும் அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் யார் என்று சில அனுபவங்களை நம்ம பலமுறை பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து இருக்கிறோம். அவர் யார் என்று அதை நாம் அனுபவிக்க வேண்டும், அந்த நோக்கத்தோடு இருக்கிறோம். கடைசி வாரம் அபிஷேக கூட்டத்தில் சில அபிஷேகத்தை குறித்து பேசி அந்த அனுபவத்துக்காகவும் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இயேசு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக பேசினது யாரை குறித்து பேசிட்டு போனார்?
பரிசுத்த ஆவியானவரை குறித்து. வெரி குட். ஆமென். ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பேசாமல் பர்சனல் அது ஸ்டடியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நாளை மறுநாள் ஒவ்வொரு இன்ட்ரோடக்ஷனை மட்டும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அடுத்து திரும்ப ஆவியானவர் யார் என்றும் சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷனாக ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர்கள் என்று ஒரு 5 பெயர்களை சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை குறித்து அறிவு நமக்கு உண்டாகணும். அறிவு இருந்தால் மட்டும்தான் அனுபவம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவர் ஒன்றை நமக்கு செய்வதற்கு முன்பாக முதலாவது என்ன செய்வார்னா அதை குறித்த அறிவு நமக்கு தருவார். ஸ்தோத்திரம். ரெண்டாவது அதை குறித்து ஒரு விருப்பம் தருவார். ஒன்று அறிவை தருவார், ரெண்டாவது விருப்பம் தருவார், மூன்றாவது அதற்காக ஜெபிக்க வைப்பார், நான்காவது அதை விசுவாசிக்க வைப்பார், ஐந்தாவது அதை சுதந்தரிக்க வைப்பார். முதலாவது அதை குறித்த அறிவு என்ன செய்வார்? தருவார். அந்த அறிவு வரும்போது தான் அதை குறித்த ஒரு விருப்பம் வரும். விருப்பம் வரும்போது தான் அதுக்காக ஜெபிக்கணும் ஒரு மைண்ட் வரும். ஜெபிக்கும்போது நான்காவது விசுவாசம் என்ன செய்யும்? வரும். விசுவாசம் வந்த இந்த 4 நடந்த பிறகு தான் 5வது தான் அந்த காரியத்தை நம்ம கையில் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஆமேன் ஆமேன். எடுத்த உடனே தந்தார்னா அது பிரச்சனை. அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போது நமக்கு அறிவை தருகிறாரு, ரெண்டாவது விருப்பத்தை தருகிறாரு, மூன்றாவது அதற்காக ஜெபிக்க வைக்கிறாரு, நான்காவது அதை விசுவாசிக்க வைக்கிறாரு, ஐந்தாவது தான் அதை நம்ம கையில் என்ன செய்கிறாரு? தருகிறார். அப்போ நம்ம ஆவியானவரை குறித்து அறிவு நமக்கு வேணும். அறியும் போது நமக்கு என்ன உண்டாகிறது? விருப்பம் உண்டாகிறது. விருப்பம் வரும்போது நம்ம அதற்காக ஜெபிக்கிறோம். அதன் பிறகு நம்ம அதை விசுவாசிக்கிறோம், அறிக்கை பண்ணுகிறோம். ஐந்தாவது தான் அதை நம்ம கையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? தருகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திர. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். மேலும் புத்திரராய் இருக்கிறபடியினால் கூப்பிடத்தக்கதாக குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். முதலாவது இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, குமாரனுடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆவி? ஆமீன். குமாரனுடைய ஒரு ஆவி. அப்போது ஆவியானவர் யாருன்னா ஸ்தோத்திரம், இயேசு குமாரன், அவருடைய ஒரு ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இயேசு இல்லாவிட்டாலும் இயேசு என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த அம்பாசிடர் சொல்லுவாங்க, அதாவது பிரதிநிதி. இப்போது நம்ம போகிறதுக்கு பதிலாக இன்னொருவரை நம்முடைய சார்பில் என்ன செய்வோம்? அனுப்பி வைப்போம். அப்போ அனுப்பி வைக்கும்போது என்ன நடக்குன்னா, அனுப்பி வைக்கிற நபர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது அனுப்பப்பட்ட நபர் மூலம் அங்கே நிறைவேற்றப்படும். ஆமே. புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். இப்போது நீங்கள் போக முடியலை. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து எனக்கு சார்பில் நீ என்ன செய், போயிட்டு வா அப்படின்னு. அப்போ அவர் அங்கே போகும்போது என்ன நடக்கும்? அந்த இது நடக்கும். அந்த 1000 ரூபாய் அங்கே போய் இவர் கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் இவர் மூலம் அங்கே என்ன செய்யுது? கொடுக்கப்படுது. யார் கொடுத்தா? ஆமேன், பீட்டர் கொடுத்து விட்டார். அப்போ பீட்டர் 1000 ரூபாய் என்ன செஞ்சார்? தந்தார். அவர் வராட்டால் அவருக்கு சார்பில் ஒரு ஆள் வந்திருக்கிறார். ஓகே, அப்போது அவர் வந்துட்டார். அப்போ பீட்டர் போகலை, பீட்டருக்கு சார்பில் இன்னொருத்தர் அங்கே என்ன செஞ்சார்? போனார். ஆனால் பீட்டர் போனால் என்ன நடக்குமோ அது அங்கே என்ன செய்யும்? நடக்கும். பீட்டர் போனால் 1000 ரூபா அங்கே என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அது பீட்டர் சார்பில் இன்னொருத்தர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். அதே போல தான் தேவன் குமாரன் அவருடைய ஒரு ஆவியாக தான் இந்த ஆவியானவர் இங்கே என்ன செஞ்சார்? வந்தார். அப்போ அவர் இந்த பூமியில் வாழ்ந்தால், மனுஷனாய் வாழ்ந்த தேவனாய் வாழ்ந்தால் என்னென்னலாம் செஞ்சிருப்பாரோ அது எல்லாவற்றையும் இந்த யார் செய்வார்? ஆவியானவர் செஞ்சிட்டே இருப்பார். அப்போது இயேசு இல்லை என்கிற ஒரு ஃபீலிங் அங்கே என்ன செய்யாது? வராது. அதை இயேசு செய்ய விரும்புகிறது தான். இயேசு என்னென்ன ஆசைப்படுறாரோ அது எல்லாவற்றையும் தான் யார் செஞ்சிட்ருக்கிறார்? ஆவியானவர். வெரி குட். ஆவியானவர் செஞ்சுட்டு. அதனால தான் இந்த வார்த்தை நான் இப்போ கலாத்தியர் தான் வாசிச்சுட்டு இருக்கிறேன்.
ஆமேன், ஸ்தோத்திரம். அப்போ அதனால தான் பவுல் இப்படி சொல்லுகிறார், குமாரனுடைய ஆமேன் ஆவியை உங்கள் இருதயங்களில் என்ன செய்தார், அனுப்புகிறார். அதனால தான் ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்னா நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். ஆமேன், இருதயங்களில் அனுப்பு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என் இருதயங்களில் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, வாசம் பண்ணுகிறார். ஆமேன், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. என்னுடைய வெரி குட், இருதயங்களில் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ குமாரனுடைய ஆவி இல்லைன்னா ஆவியானவர் எதுனாலும் எழுதலாம், குமாரனுடைய ஆவி. அப்போ இயேசு என்கிற அவர் விரும்புவது, அவர் விருப்பம், அவர் இருந்து என்ன நடக்குமோ அது எல்லாம் இந்த ஆவியானவர் மூலம் என்ன செய்யும், நடக்கும். அதான் குமாரனுடைய ஆவி. ரெண்டாவது ஒரு வார்த்தை ஆமென், மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் பேசுகிறார். முதல்ல பார்த்தோம் குமாரனுடைய ஆவியானவர், இப்போ பார்க்குறோம் யார், பிதாவின் ஆவியானவர். ஆமென். அப்போது பிதா இப்போ எங்கே இருக்கிறார், சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் இன்ட்ரோடக்ஷனில் திருத்துவத்தை குறித்தும் கொஞ்சம் பேசுவேன். நாளையோ மறுநாளோ தெரியாது, நான் பேசுவேன். ஸோ திருத்துவத்தை குறித்து பேசுவோம். பிதா யார், இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்றத குறித்து பேசுவேன். ஸ்தோத்திரம். அப்போது பிதா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அப்போ ஆவியானவர் இங்கே கொடுக்கப்பட்டபடினாலே பிதாவும் என்னென்னலாம் கட்டளை இடுகிறாரோ அது ஆவியானவர் மூலம் இங்கே என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னா, பிதாவானவர் ஆவியானவரை இயக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஒரு ஆவியான நமக்குள் இருக்கிறார்னா, நம்ம இருதயங்களில் இருக்கிறார் அப்படின்னா, திருத்துவ தேவனே நமக்குள்ள, திருத்துவ தேவன் நமக்குள் நம்முடைய இருதயங்களில் என்ன செய்கிறாரு, தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அதான் ஆவியானவருடைய ஒரு மேன்மை. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் பரிசுத்தோடைய தன்மைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதையும் அது ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதையும் நான் பேசுவேன். அடுத்து ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். அதையும் அதையும் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த அறிவு நமக்கு வரணும். அறிந்தால்தான் விருப்பம் வரும், விருப்பம் வந்தால் தான் ஜெபம் வரும், ஜெபித்தால் தான் விசுவாசம் வரும், விசுவாசித்தால் தான் அதை நாம் சுதந்தரிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவர் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசு சொன்ன வார்த்தை. பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து என்ன செய்வார், உங்களில் இருந்து. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களில் இருந்து, உங்கள் மேலல்ல, உங்களில் இருந்து, உங்களுக்குள் அவர் இருந்து அவர் பேசுவார். அப்போ ஆவியானவர் அப்போ ஒரு பிரசங்கம் நம்ம கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுகிறோம், மனுஷ சத்தமாக கேட்காதுங்க, மனுஷன் பேசுகிறதா நீங்கள் பார்க்காதுங்க. யார் பேசுகிறத பாருங்கள், ஆவியானவர் ஏன்னா வாய் தான் மனுஷனுக்கு வாய், சத்தம்தான் மனுஷனுக்கு சத்தம். ஆனால் உள்ளேருந்து பேசுகிறது யார், ஆவியானவர். ஆமென். அசுத்தாவி உள்ளே இருந்தால் அதான் உள்ளேருந்து என்ன செய்யும், பேசும். நாம் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும், அதையும் நான் டச் பண்ணேன். ஸ்தோத்திரம். அப்போது என் இருதயங்களில் தங்கியிருக்கிறது, இயேசுவும் தங்கியிருக்கிறாரு, பிதாவும் தங்கியிருக்கிறாரு, ஆவியான் திருத்துவ தேவனே என் இருதயங்களில் என்ன செய்கிறாரு, தங்கியிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆமென். அதனால அபிஷேகம் பெற்றவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை. என் வாயிலிருந்து இது ஒரு இதாகவே வந்துட்டுருக்கு, ஒரு பழமொழியாட்டே வந்துட்டுருக்கு. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எதனால், நீங்கள் படித்ததுனாலையா இல்லை, நீங்கள் இந்த காஸ்ட்ன்ற நபர்னாலே இல்லை, உங்கள் மாத வருமானம் இதனால இல்லைன்னா நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறனால இல்லை. ஒரே ரீசன், ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, அதனால் நாமும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஊழியர்கள் விசுவாசிகளை ஒஸ்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா,
அப்படி நீ எல்லாம் எங்கே உருப்படுவா அப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எதை பார்க்குறாங்கன்னா அந்த மனிதனை பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், மனிதனை பார்க்காதுங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பாருங்க. அப்போ அந்த விசுவாசிகள் மேன்மையாக நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க மேலே ரட்சிப்பு இருக்குது, அவங்க மேலே அபிஷேகம் இருக்குது, அவங்க மேலே ஆவியானவர் இருக்கிறார். அப்புறம் என்ன, அவர்களும் சாதாரணமானவர்கள் இல்லை. நீங்கள் யார் அப்பான்னு கூப்பிடுறீங்களோ அவரையும் ஜனங்கள் அவரையும் அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாசுமாரில் பரலோகத்திலையும் அப்புறம் ஜனங்களை வேற எங்கே கொண்டு உட்கார மாட்டேன். எல்லாரும் நாம் எல்லாரும் போய் சேருகிற ஒரே இடம் பரலோகம். ஆமென். அதனால் எல்லாரும் அசாதாரணமானவர்கள் தான். ஸ்தோத்திரம். இனியும் கொஞ்சம் நான் டீப்பாக சொல்கிற ஒரு வேர்டு, ஒருபோதும் பைபிளில் இருக்கிறதையும் ஆமென் ஸ்தோத்திரம் சில பரிசுத்தவான்கள் பயன்பட்டதும் பிரமிப்பாக நான் பார்க்க வேண்டும். பட் அதோடு முடிக்கக்கூடாது. கமா வரணும். அவர் அப்படி பிரசங்கம் பண்ணுவார், இவர் எப்படி பயன்பட்டார், அன்னை பைபிளில் இவங்கெல்லாம் பேதுருல எப்படி செஞ்சுருக்கிறாங்க. அப்படி முடிச்சிங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் கமா போட்டு என்ன செய்யணும்னா, என்ன தொடரணும்னா, இவங்களால் முடிந்தது ஏன் என்னால் முடியவில்லை, இவங்களால் செய்ய முடிந்தது ஏன் என்னால் செய்ய முடியவில்லை, ஏன் இவர்களால் வாழ்ந்து ஏன் என்னால் வாழ முடியவில்லை, ஏன் நான் 120 வரைக்கும் நம்ம நீடித்தாய்களை நம்ம ஏன் பேசுகிறோம், ஏன் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் வியாதி இல்லாமல் வாழ்னு நம்ம ஏன் பேசுகிறோன்னா, இது நமக்கு திமிர் அல்ல, இது நம்ம வேதத்தில் இருக்குது. மோசே வாழ்ந்திருக்கிறார், 120 வயது வரைக்கும் உயிரோடு என்ன செஞ்சார், வாழ்ந்தார். அவருடைய பலன் குறைந்து போகவில்லை, அவருடைய கண் இருளடையவில்லை. அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், ஏன் அவரால் முடிந்தால் ஏன் நம்மால் முடியவில்லை. அவரை பலப்படுத்தினவர் அதே தேவன். மோசே ஆராதித்த அதே தெய்வத்தை தான் நாமும் ஆராதிக்கிறோம். மோசே அழைத்த அதே தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். உலகம் என்னன்னு சொல்லிட்டு போட்டு ஆமேன் ஸ்தோத்திரம். இப்போ உள்ள ஃபுட் அப்படி அது நமக்கு தெரியாது. ஸோ நாம் எல்லாவற்றின் மேல் அதிகாரம் படைத்தவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்க, நீடித்த நாட்களால் நான் உன்னை என்ன செய்வேன், திருப்தியாக்குவேன். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அவர் பிதாவின் ஆவியானவர், பிதா என்ன செய்ய விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்வார். எனவே இந்த பகல் செக்ஷன்லேயும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வர்றீங்க, நம்ம லெவல் டோட்டலாக சேஞ்ச் ஆகணும். ஆமென். நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்க்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை தான் பார்க்கணும். அதை ஸ்தோத்திரம், அதை இன்னொரு பேர்லாம் சொல்லுவேன். அப்போ 3வது ஒரு பேர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உண்மையில் வரும். அவருக்கு பேரை சொல்றாரு, உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் என்ன செய்யும், உன்னதமானவர். பரிசுத்தாவி உண்மையில் வந்தார். அவர் உன்னதமான அவருடைய நிழல் உண்மையில் நிழலிடம், உன்னதமான பலம் உண்மையில் நிழலிடம். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எல்லாரும் சொல்லுங்க, உன்னதமானவர். சத்தமாக சொல்லுங்க, உன்னதமானவர். அப்படின்னா பரலோகத்துக்குரியவராக்கும் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதான் அந்த வார்த்தை உன்னதமானவர். அப்போ என் இருதயத்துக்குள்ளே தங்கி இருக்கிறவர் யார், உன்னதமானவர். ஆமென். சில சொல்லுவாங்க, அவர் டெல்லியிலேருந்து வந்திருக்கிறார், என் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் உள்ளவர் எனக்கு ஃப்ரெண்டாக என்ன செய்கிறாரு இருக்கிறார். எங்கே, ஃபேஸ்புக்கில். சோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டால் தெரியாது, அவர் ஏதோ ஒரு ஆட் ஃப்ரெண்டிவே கொடுத்துருப்போம். சில கேட்பாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கேன் தெரியுமா, அப்படி தெரியலையே. ஆமாம், ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கேன், ஃப்ரெண்டாக இருக்குது, எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. சோத்திரம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரியுமா அப்படின்னு. நான் இப்போல்லாம் உங்களை முதலாக பார்க்குறேன். நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கோம், ஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம ஃபேஸ்புக்கை எங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறது. ஸோ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியலை. ஓகே, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த ஊரில் உள்ளவங்க, இவர் எனக்கு ஃப்ரெண்டு, முதலமைச்சருக்கு சொந்தக்காரர் எனக்கு ஃப்ரெண்டு. நான் சொல்கிறேன்,
அதெல்லாவற்றை காட்டிலும் உன்னதமானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறார், அவரோட அப்பா இருக்கிறார். அப்போது மரியாதை, நீ பயப்படாதே, உண்மையில் ஒருத்தர் வருவார், நிழலிடுவார். அவர் உன்னதமானவர், அவர் பரலோகத்துக்கு உள்ளவர், பரலோகத்துக்குரியவர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரல. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் பார்த்தீங்களா? ஆமென். ஸோ அந்த உன்னதமானவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அப்போ எனக்குள்ளே தங்கியிருக்கிறவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, எனக்குள்ளே தங்கியிருக்கிறவர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நான் ஆராதிக்கிறவர் பரலோகத்துக்குரியவர். அதனால தான் இந்த ஓட்டம் முடியும் போது அவர் என்ன உன்னதத்துக்கு கொண்டு போவார், பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஏன்னா அவர் உன்னதத்துக்குரியவர். அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர், ஆமீன், சோத்திரம், இந்தியாவில் ஒருத்தர் மேரேஜ் பண்ணாங்கன்னா அவர் திரும்ப எங்கே கொண்டு போவார்? அமெரிக்கா கூட்டிகிட்டு போவார். ஏன்னா அவர் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப். அப்போது நம்முடைய மணவாளன் உன்னதத்திற்குரியவர், உன்னதமானவர். அப்போ அவர் என்ன செய்வார்? முடிச்சுட்டு போகும்போது அங்கே தான் கொண்டு போவார். சோத்திரம். நாம் இயேசுவுக்கு மணவாட்டிகள். அல்லேலூயா. பரலோகத்துக்குரியவருக்கு நாம் மணவாட்டிகள். அவர் உன்னதமானவர். அவர் என்னை அங்கே, அப்போ உன்னதத்துக்குரியவர், பரலோகத்துக்குரியவர், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறாரு, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 4வது அப்போஸ்தலர் 8:29. அந்த வார்த்தை நம்ம தெரிஞ்சது, பட் அந்த பைபிளில் இருக்குது, அதனால தான் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆவியானவர். வெரி குட். ஆவியானவர். இதுதான் நான் இனி சொல்கிற 2 வார்த்தையும் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. உன்னதமானவர், குமாரனுடைய ஆவி, பிதானெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. சோத்திரம். ஆனால் அந்த பேர்லாம் அதில் இருக்கிறது. ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்கள், என்னது? சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர். ஆமென். ஸோ ஏன் அந்த வார்த்தை இருக்குன்னா, அவர் ஆவியாக இருக்கிறார், அதான் அந்த வார்த்தை. அப்போ எனக்குள்ளே தங்கி இருக்கிறவர் இன்னொரு மனுஷனாக இருக்கலை, எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். அதான் அவருக்கு பேர் ஆவியானவர். சூத்திரம். ஆமென். ஆவியானவர் எனக்குள் இருந்து, மாம்சமான எனக்குள் இருந்து ஆவியானவர் வெளிப்படுகிறார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், பிசாசாக இருந்தாலும் சரி, ஆவியானவராக இருந்தாலும் சரி, அவர்கள் செயல்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு மனிதன் தேவை. அவர்களுக்கு யார் தேவை? மனிதன் தேவை. ஏன்னா அவர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருந்து அசுத்தாவி ஒருத்தனுக்குள் இருந்தால் அசுத்தாவினுடைய கிரியைகள் அவனிடத்திலிருந்து வெளிப்படும். ஆவியான ஒருவனுக்குள் இருந்தால் ஆவியனுடைய கிரியை அவனுக்குள் இருந்து என்ன செய்யும்? அவர் டைரக்டாக இறங்கினாலும் இங்கே செய்ய மாட்டார். அவர் ஒன்று செய்கிறார்னா ஏதோ ஒருவனுடைய இருதயத்தில் தங்கியிருந்து வாசம் பண்ணி அவனை கொண்டு தான் அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஆமென். அதுக்கு பேர் தான் பயன்படுதல், அதுக்கு பேர் தான் கிரியைகள். அப்போது நல்லா தெரியும், கிதியோன் 300 பேரை வைத்து, ஆமென், ஸ்தோத்திரம், மீதியானரை முறியடித்தான் என்றால் அது அவன் செய்ததல்ல. ஆமென். அவன் வேதத்தில் சொல்ல, ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கின போது அவனை கொண்டு யார் செய்தார்? ஆவியானவர் செய்தார். அப்போது 300 பேர், ஆமென், வெறும் 300 பேர் தான். ஆனால் லட்சக்கணக்கான மீதியானியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். சிம்சோன், ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்குவார். அப்போது அவன் வெறும் கழுதையின் பச்சை தாடை எலும்பு தான், ஆனால் 1000 பேர் காலி, சிங்கம் காலி. ஸோ அதான் அந்த ஆவியானவர். அப்போது அதனால தான் நம்ம பேசுகிறது சூப்பர் நேச்சுரல். நம்ம செஞ்சால் அது நேச்சுரல், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செஞ்சால் அது எப்படிப்பட்டது? சொல்லுங்கள், இங்கிலீஷில் சொல்லுங்கள், பரவாயில்ல, சூப்பர் நேச்சுரல். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது செய்கிறது நான் அல்ல. யார்? எனக்குள்ளேருந்து செய்கிறவர் ஆவியானவர். அவருக்கு ஒரு மாமிசம் தேவை, அந்த மாமிசம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமீன். சும்மா எந்த அது அதை வாஞ்சிக்கிறவங்க, ஏங்குறவங்க இதெல்லாம். அதனால தான் நம்மை இந்த உபவாச ஜபங்களை வைத்து உருவாக்குகிறாரு, படிப்பிக்கிறாரு, புதுப்பிக்கிறாரு, பரிசுத்தமாக. இதெல்லாம் என்னது? ஆவியானவர் எனக்குள்ளேருந்து வல்லமை செயல்படணும். நான் எந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ளேருந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டா, அநேகருக்குள் ஆவியானவர் எப்படி சொல்ல, சும்மா இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் சும்மா இருக்கிறார். ஏன் இருக்கிறாருன்னா அவர் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கலை.
ஏன்னா உங்கள் மாம்சம் அல்லவா, உங்கள் சரீரம் அல்லவா. ஏன் அவங்களுக்கு இடம் கொடுக்க? அவங்களுக்கு தெரியல உள்ளே இருக்க ஆவியானவர் யாரும் தெரியல. என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 4 அந்நிய பாஷை ரப 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 ரபன்னு அந்நிய பாஷைக்கு மட்டும் அவரை பயன்படுத்துகிறாங்க, விட்டுறாங்க. இல்லை, அப்போ நாம் இதை குறித்து அறிய 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 என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் எனக்குள்ள இருந்து இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போ எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இவ்வளோ பெரியவரா, அவர் இவ்வளோ செய்வாரா? அப்போ அந்த அறிவு வரும்போது கண்ணு திறக்கப்படுது. அப்போ நம்ம அவருக்கு இடம் கொடுக்குறோம். அவர் இறங்கி நின்று விளையாடுறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள் அப்போ அவர் இருக்கிறவர் ஆவியானவர். இந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்கள். என்னது? வெரி குட். உங்களுக்குள்ள செயல்படணும். இந்த லீடர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, கேர்சல் ப்ரேயரில் எல்லாம் இருக்கிறவங்க இருக்கீங்க, மற்ற பொறுப்பில் உள்ளவங்க இருக்கீங்க. உங்கள் ஊழியங்களில் உங்களுக்குள்ளேருந்து ஆவியானவர் வெளிப்படணும், செயல்படணும். இந்த 3 வாரம் கேர்சல் ப்ரேயர் இருக்காது, சோத்திரம். ஆனால் நீங்கள் இங்கேருந்து பவர் ஆகி அடுத்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சு நீங்கள் கேர்சல் ப்ரேயர் நடத்தும்ப சோத்திரம் சொல்லணும். நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முன்னாடி நடத்துகிறத காட்டிலும் இப்போ நடத்துகிறதுல இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு கர்த்தர் சொல்ல வைக்கணும். அதனால தான் உங்களை இங்கே உட்கார வச்சுருக்கு. இங்கே வந்து ரெடி ஆகுங்க. சோத்திரம். நீங்கள் இப்போ 5 பேர் 6 பேரில் இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்க, சந்தோஷப்பட்டேன். சீக்கிரம் அது 20ஆக மாறணும், 30ஆக மாறணும், 50ஆக மாறணும். சண்டே கூட்டம் முடிஞ்சு மக்கள் போகிறது போல் உங்கள் வீட்டிலேருந்து கேர்சல் ப்ரேயர் முடிஞ்சு மக்கள் போக வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா கம்பெடுத்துட்டு சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நடக்கும் நடக்கும். ஏன்னா செய்கிறது நீங்கள் அல்ல. யார்? ஆவியானவர். ஒரு ப்ரேயரில் ஒரு சுகம் கிடச்சா போதும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த சிஸ்டருக்கு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போனோம், இந்த அற்புதம் என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. அவ்வளோதான். அவங்க அடுத்து 10 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. புரியலைன்னு நினைக்கிறேன். ஆமென். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சாட்சிகள் வருது, பட் என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மெயின் டாபிக் நான் ஒன்றுக்குள்ளே போகணும். ஸோ நடக்கும். சண்டேஸ் கிளாஸில் அப்படி கிரியை நடக்கும். பெண்கள் ஜபத்தில் இப்படி 4 அற்புதம் நடந்துட்டுனா அடுத்து சோத்திர சர்ச்சு ஃபுல்லாக பெண்கள் கூட்டம் அப்படி நிரம்பி, சண்டே சர்வீஸை காட்டிலும் பெண்கள் நிரம்பி அப்படியே வந்துடணும். அங்கே ஆண்கள் ஒன்றும் இருக்க மாட்டணும், யாரும் பெண்கள் மட்டும்தான் இருப்பணும். வா போவோன்னு சொல்லி மக்கள் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா இந்த நாட்களில் ஆவியானவரை குறித்து நீங்கள் அறிந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பேசினாலே ஆவியானவர் தான் பேசணும். நம்ம பார்த்தோம், பிதாவின் ஆவியானவர் உங்களில் இருந்து என்ன செய்கிறாரு? பேசுகிறார். உங்கள் ஜபம் அப்படி அவங்க அந்த மக்கள் வருவாங்க, அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் அவங்களுடைய ஜபமாக இருக்கும். ஏன்னா உங்களிருந்து பேசுகிறது ஆவியானவர் அல்லவா. ஏன் மக்கள் நம்ம மீட்டிங்கில் அநேகர் வந்து சொல்கிறாங்க, ஏன் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும்னு சொல்கிற காரணம் என்ன? ஏன்னா பேசுனது மனுஷன் அல்ல, வாய் தான் மனுஷனுக்கு வாய், ஆனால் சத்தம் மனுஷனுக்கு சத்தம். ஆனால் உள்ளேருந்து வந்த வார்த்தை யாருக்கு வார்த்தை? ஆண்டோட வார்த்தை. அதனால எனக்கான வார்த்தை வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே இந்த அறிவை நமக்கு தருவது ஏதோ நம்ம 5 பாயிண்ட் நோட்ஸ் எடுக்கிறதல்ல, இந்த அனுபவம் நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும். இந்த 1 month ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு நீங்கள் வேறு லெவலில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக என்று உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கருவி மட்டும்தான். நம்ம சரீரம்தான். நம்ம சரீரம் உள்ளேருந்து ஆக்டிவேட் ஆகிறது, செயல்படுகிறது எல்லாமே ஆவியானவர். அவர் செஞ்சால் நடக்கும். விசுவாசிக்கணும். உங்கள் இதில் எல்லாம் உங்கள் கேன்சல் ப்ரேயரில் கட்டிகள் கரையணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்ட்டை கூட்டிகிட்டு போட்டான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், நடக்கும். ஏன்னா பாஸ்ட்டை போனாலும் சரி, உங்கள்கிட்ட இருந்தாலும் செய்கிறது நீங்கள் அல்ல, செய்கிறது ஆவியானவர். ஆமென். சோத்திரம். பரவாயில்ல, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணோம். இந்த பலவீனம் இருக்கு, பரவாயில்ல, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணோம். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தால் கண்டிப்பாக ஆவியானவர் செய்வார். ஏன்னா நாங்கள் சுகம் கொடுக்கலையே, சுகம் கொடுக்கறது கர்த்தர் அல்லவா. ஒரு பெரிய பப்ளிக்கான ஓவன் ராபர்ட்ஸ் நினைக்கிறேன், ஹீலிங் மினிஸ்ட்ரி பயங்கரமாக செய்கிறார். அப்போ அவர்கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்க, நம்ம பேர் அவரான்னு தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல, ஸ்தோத்திரம். கேட்டாங்க, ஒரு ஆளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, தலையில் கழிச்சு சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், சுகம் ஆகலை, நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால், இவர் சொன்னால் அடுத்த ஆளுக்காக ஜெபம் பண்ணுவேன். அடுத்த ஆளும் சுகம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆளுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன் அப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஜெபிக்கிறது எனக்கு வேலை, சுகம் கொடுக்குறது ஆவியானவருக்கு வேலை. அவர் சுகம் கொடுக்காத அவருக்கு பொறுப்பு. எனக்கு வேலை ஜெபம் பண்ணுறது. நான் எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டு நான் போயிட்டு இருப்பேன், அவர் சுகம் கொடுப்பார். ஆமென். கேட்டான், வெட்கப்பட்டு போனான். ஹல்லேலூயா.
அந்த ஃபெய்த் நம்ம ஏன் பாஸ்டர் அந்த பிரபலமான ஊழியர் ஏன் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவர் சுகம் கொடுக்குறாருனாங்க நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, சுகம் கொடுக்கறது ஆவியானவர் கர்த்தர். சிலருக்கு அந்த வரங்களை வச்சிருக்கிறார், அதான் ஆக்டிவேட் ஆகும். அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர் பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஃபெய்த் நம்மள்கிட்ட வர்த்திக்கட்டும். நான் அதனால சின்ன வியாதியில் வரும்போது ஜோம் பண்ணி சுகம் பழகிட்டணும். ஒருக்க தலைவலி வைக்குது, நீங்களே தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி சுகம் வந்துட்டுனா அடுத்து காய்ச்சல் வந்தாலும் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து கட்டி வந்தாலே கரைச்சி எங்கே தள்ளுவோம். சோத்திரம். ஏன்னா ஜெபிக்கிறது எனக்கு வேலை. நான் விசுவாசிக்கிறேன் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். சத்தமாக ஒரு ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம். நான் போன வெள்ளி தான் சொன்னேன், ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கிடச்சிருக்கு. சும்மா ஏனோ தானோலாம் வாழ்ந்து ஓட்டத்தெல்லாம் முடிக்கக்கூடாது. ஆமென். சாதிக்கணும். அடி சாத்தானா நானா? ஆமாம். இந்த உலகம் எப்படி இருந்தால் எனக்கு என்ன? ஆனால் நான் ஒருத்தர் நம்பி இருக்கிறேன், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் எதையும் செய்ய வல்லமையுள்ளவர். கேட்கணும், ஆண்டவரே இப்படிலாம் சொல்லியிருக்கேன் வேதத்தில், எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் பேசினது ஏன் நடக்கலை, ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த வெறி வரணும், அந்த ஆதங்கம் வரணும். அப்படிப்பட்டவர்களை கொண்டு தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். மற்ற சும்மா கோஞ்சான்றவங்கள்லாம் வேணால் கைத்தட்டிட்டு போகணும், அவங்களால ஒரு யூஸும் கிடையாது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் நல்லா என்னை இன்ஸ்பயர் பண்ண தேவ மனுஷன், அவருடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டு நான் மறந்துட்டேன். ஸ்தோத்திரம். அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுவார், பேர், அட்ரஸ்ஸு, நேத்தை கண்ட சொப்பனைன்னு எல்லாம் அப்படி ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். ஸோ அந்த ஸ்பிரிட்டில் இல்லாதவங்க போலின்னு சொல்லுவாங்க, அது நிறைய பேர் ஃபேக் ப்ராப்பர்ட்டின்னே போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இது ஏன்னா அவங்கள அது குறித்து நம்பிக்கை விசுவாசம் இதெல்லாம் எப்படிடா நடக்கும், அந்த ஃபெய்த் இல்லாதனால அவங்க பேசுகிறது. பட் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த கனெக்ட். அப்போ அவர் ஒரு சாட்சியில் சொன்னார், ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது சும்மா இது நடக்குது அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொன்னார். ஸோ அவருக்கு மீட்லாம் அவர் ரட்சிக்கப்பட்ட. ஆனால் அவர் அன்னைக்கு தீர்மானம் எடுத்தார், நம்ம தீர்க்கதரிசனம் சொன்னால் இதோடு நிப்பாட்டக்கூடாது, நம்ம பேரு கூப்பிடணும், நம்ம அட்ரஸ் சொல்லணும், நம்ம ஃபோன் நம்பர் சொல்லணும். ஸோ நம்ம டீப்பாக போகணும். அந்த வைராக்கியத்தை எடுத்தார், அதற்காக தன்னை கிரயம் செலுத்தினார், ஜெபித்தார், ஆண்டவர்கிட்ட போராடினார். இன்றைக்கி கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. 5வது ஒரு வார்த்தை நான் சொல்லிவிட்டு டாப்பிக்குள்ளே போகணும்னு நினச்சேன். இது இன்னொரு பேர் சொல்கிறதுலே 12 வரைக்கும் போயிட்டு 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். இதையும் நாம் அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். அதான் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். போதும். ஆவியானவர் அவருக்குள் இருந்தார், அவருக்குள் தங்கியிருந்தார், வாசம் பண்ணார். அவருடைய ஒரு வார்த்தை தான் அபிஷேகம். என்ன எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அபிஷேகம் பண்ணினார். அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணினார்னு அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார், பரிசுத்தாவின் தங்கியிருந்தார், பரிசுத்தாவின் அவருக்குள் வந்தார். அதுக்கு பேர் தான் என்னது? அபிஷேகம். நாமும் இந்த வார்த்தை அதிகமாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. அதான் சொன்னேன், ஆவியானவர், அபிஷேகம். இதெல்லாம் அபிஷேகம் உங்கள் மேலே வெளிப்படுதுன்னு அர்த்தம் என்ன? ஆவியானவர் உங்கள் மேலே வெளிப்படுகிறார். ஆமென். அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படணும் அப்படின்னா ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படணும். அபிஷேகத்தில் வளரணும் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து இன்னும் செயல்பட இடம் கொடுக்கணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அபிஷேகம் சொன்னாலே அது யாரை தான் சொல்கிறோம்? ஆவியானவர். ஆமேன். சத்தமாக ஒரு வழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம லாஸ்ட் வீக் சொன்னோம், அது அபிஷேக கூட்டம் அப்படின்னா அர்த்தம் என்ன? அது ஆவியானுடைய கூட்டம், ஆவியானவர் செயல்படுகிற கூட்டம். ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரிசுத்த அபிஷேகம் சொன்னாலே அதை யாரை தான் சொல்கிறோம்? ஆவியான். அபிஷேகம் பண்ணி நம்ம இந்த வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துவது. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓகே, இப்போது இந்த ஆவியானவர் யார்? ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். ஆவியானவர் யார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன மைண்ட் வரணும்னா, அவர் நமக்குள்ளிருந்து செய்கிற கிரியைகள், அதை தான் சொல்கிறேன். அதை தான் நம்ம ஆவியானவர் யார் அவர் நமக்குள்ளிருந்து செய்கிற கிரியைகளை தான்
ஆவியானவர் யாருன்னு நம்ம சொல்லுகிறோம். இன்னும் நிறைய இன்ட்ரோடக்ஷன் உண்டு, அதையும் நான் நாளைக்கு இதே போல் கொஞ்சம் டச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் ஆவியானவர் நடத்துகிறது போல கர்த்தர் செய்வாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமீன். ஆவியானவர் யாருன்னா, நான் வேடை சொல்லிவிட்டு அப்புறம் நான் காரியத்தை சொல்கிறேன். நான் இன்றைக்கி தூங்கி எழும்பும்போது இந்த வேடு எனக்குள்ளே வந்து இந்த வார்த்தையை கேட்டு தான் நான் அப்படியே எழும்பினேன். அதனால தான் நான் அதை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன். அதாவது ஆவியான நாம் இருக்கிறோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்மை வெளியே கொண்டு வருகிறவர். ஒரு என்ன சொல்ல, ஒரு எல்லை, அந்த பவுண்டரியை உடைச்சி நம்மளை என்ன செய்வார், வெளியே கொண்டு வருகிறவர் தான் ஆவியானவர். ஆமாம். நம்ம லைஃபு ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாத வருமானம் ஒரு 10,000, இன்னொரு 15,000, இல்லைன்னா ஒரு 20,000. ஸோ நாம் பிரயாணம் பண்ணுகிற இடங்கள் ஒரு மாவட்டத்துக்குள்ளே அப்படி கொஞ்சம் ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம சிந்தை ஒரு குறிப்பிட்ட சிந்தைக்குள்ளே தான் இருக்கும். ஆவியை நினைச்சேன்னா அதெல்லாம் உடைச்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்ம என்ன செய்கிறாரு, வெளியே கொண்டு வருகிறார். அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வெளியே வருகிற ஒரு சிலவங்க எல்கைக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த பவுண்டரியை உடைச்சி வெளியே வருகிற ஊழியர்கள் வெகு சிலரே. ஏன் அப்படின்னா, அந்த யார் எல்லாம் அந்த பவுண்டரியை உடைச்சி வெளியே வந்தாங்களோ அவங்களெல்லாம் தேவ ஆவியானவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க விசுவாசித்தாங்க, இந்த குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே நான் இருக்கக்கூடாது, கர்த்தரனை வெளியே கொண்டு வருவார் என்று விசுவாசித்தார்கள். அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதே போல் நான் கொஞ்சம் கூட பாயிண்டாக சொல்கிறேன். முதலாவது சோதரம் எதில் வெளியே கொண்டு வரணும், நம்மளை கர்த்தர் பிரயாணம் பண்ண வைப்பார். எனக்கு சிந்தையில் வந்த வார்த்தையை சொல்கிறேன். என்ன செய்ய வைப்பார், பிரயாணம். அதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ளே நான் இந்த வேடை ரிசீவ் பண்ணுறேன், சோதரம் மாவட்டத்துக்குள்ளே பிரயாணம் பண்ணும். சிலரை பார்த்தா நாகர்கோவிலுக்கு பெய்யே பல மாதம் இருக்குது, சில ஆட்களை பார்த்தா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ சிலர் சென்னைக்கு போயே பல மாதம் இருக்குது, வருஷம் இருக்குது. அங்கே எதுக்கு நமக்கு வேலை. சிலவங்க அந்த ஊருக்குள்ளே தடிக்காரங்குணத்துக்குள்ளேயே காலத்தை ஓட்டுற ஆட்கள் ஏகப்பட்ட பேர். சோத்ரா ஆமேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு எழுத்தின்படியான ஒரு வார்த்தை. ஆனால் நம்ம விசுவாசிக்கணும். ஊழியத்து நிமித்தமாக நான் எனக்குன்னு எடுக்கிறேன். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த நம்மை அதை உடைச்சி ஆவியானவர் அதை கட்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறாரு. நான் இந்த வார்த்தை ரிசீவ் பண்ணுகிறேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இனி நம்முடைய பிரயாணம் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள் இருக்காது, அது ஆவியானவர் உடைக்கிறாரு. சில ஊழியர்கள் மேலே பொறாமல் வரும். காரணம், வாரந்தோறும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. உண்மையாக சொல்கிறேன், வாரந்தோறும் ஊழியத்துக்கு வெள்ளிக்கிழமை அங்கே இருப்பாங்க, சனிக்கிழமை இங்கே இருப்பாங்க, சண்டே சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க இந்த வாரம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். அப்போது அவங்க பவுண்ட்ரி உடஞ்சிட்டு ஸ்தோத்திரம். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் ஊழியம் செய்வாங்க, அவங்க மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் சுற்றிட்டு இருப்பாங்க. சிலர் அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் சுற்றிட்டு இருப்பாங்க. சிலர் சுற்றுவாங்க இந்தியாவுக்குள்ளே மட்டும் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போனது கிடையாது. நம்மளோட நோக்கம் வெளிநாட்டு போகணும் என்பது என்னுடைய தரிசனம் கிடையாது. ஆனால் சுற்றி பார்க்கன்ற ஆசை உண்டு. சோத்திரம். ஆனால் ஊழியம் இந்தியாவை தான் நம்ம அசைக்கணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே தான் பாப்புலேஷன் 140 கோடி இருக்குது. சோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஒரு உதாரணத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த எல்கைகள் எல்லாம் என்ன செய்யுது, உடைச்சிட்டு கர்த்தர் வெளியே என்ன செய்வார், கொண்டு வருவார். பேதுரு இந்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எருசலேம், கலிலேயா அப்படி ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளான் சுற்றிட்டு இருந்தார். ஆனால் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்த போது, அதை கொஞ்சோட டீப்பாக சொல்ல போனால், விருத்த சேதனம் உள்ள மக்கள் அவங்களுக்குள்ள மட்டும்தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். கலாத்தியரில் பவுல் சொல்லும்போது, நான் முகமுகமாக எதிர்த்தேன், பவுலை எதிர்த்தேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார், பேதுருவை எதிர்த்தேன் என்று. அப்போது ஒரு குறிப்பிட்ட விருத்த சேதனம் உள்ள மக்கள் மத்தியில் அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் உடைச்சி, ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்து உடைச்சி, விருத்த சேதனம் இல்லாத புறஜாதி ஆகிய கொர்நேலியோட வீட்டுக்கும் ஆவியானவர் பேதுருவை கொண்டு போனார். புரியுதா உங்களுக்கு? சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்க. ஆனால் அதோடு கொஞ்சம் அவ்வளோதான், அப்படி இதான் பேதுருக்கு லைஃப் முடிஞ்சு. ஆனால் பவுலை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பிரயாணம் தான். ஏன்னா அவனுக்கு ஹார்ட் அப்படி ஓப்பனாக இருந்துச்சு. ஆவியானவருக்கு அவ்வளோ இடம் கொடுத்தார். சோத்திரம். அங்கே போனேன், இங்கே போனேன். அவர் பிரயாணம் பண்ணி சபைகளை ஸ்தாபித்து. அப்போ பேதுருவை காட்டிலும் பவுலுக்குள் ஆவியானவர் இருந்து இன்னும் பல நாடுகளுக்கு கர்த்தர் பவுலை கொண்டு போனார். அப்போ என்ன நடந்துச்சு? ஊர் சுத்தினார் என்பதல்ல என்னுடைய நோக்கம். நீங்கள் கவனிக்கணும், பவுல் மூலம் பல பாஷைக்கார ஜனங்கள், பல விக்கிரகத்தை வழிபடுகிற ஜனங்கள், ராஜாக்கள், பூசாரிகள், மந்திரவாதிகள், மாயவித்தைக்காரர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், இப்படி பலவிதமான ஜனங்கள் பவுலின் மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரயாணம் பண்ணுவதுன்னு சொல்லுகிற அர்த்தம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஊர் சுற்றுவதல்ல நான் சொன்ன அர்த்தம், பலவித பாஷை பேசுகிற மக்கள், பல மொழி பேசுகிற மக்கள், பல ஜாதி மக்கள், பல தேசவாசிகள் இவர்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே போகிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே இருக்கிற மக்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் பல இடங்களுக்கு போகும்போது பலவிதமான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமேன். நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இந்த முதல் நாளிலேயே நம்முடைய பவுண்டரியை கர்த்தர் உடைக்கிறாரு. நம்முடைய எல்கையை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது வார்த்தை, இது எல்லாருக்கும் தேவை. இது ஊழியத்துடைய வார்த்தை. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே நடக்கும் என்று விசுவாசிக்க என்னுடைய ஆசை. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் மனோஜ் மூலம் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் இருக்கணும். இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் மனோஜ் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கணும். இது என்னுடைய தரிசனத்தில். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கே சொல்லணும், நான் உங்கள் மூலம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவன் எந்த லாங்குவேஜ் பேசினாலும் சரி, எல்லா பஞ்சாயத்தில் நம்ம மூலம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கணும். இது என்னுடைய தரிசனம். கண்டிப்பாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அது நடக்கும் என்று நான் 100% விசுவாசிக்கிறேன். ஏன்னா செய்கிறது நான் அல்ல, ஆவியானவர். இந்த ஜப நாட்களில் உபவாசத்தில் இருக்கிறோம். நம்முடைய பவுண்டரியை ஆவியானவர் உடைக்கிறாரு. உடைச்சி கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறாரு. நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இது எல்லாருக்கும் நமக்கு தேவையான வார்த்தை. ஒன்று சொன்னேன், பவுண்டரியை உடைச்சி கர்த்தர் பிரயாணம் பண்ண வைப்பாருன்னு சொன்னேன். ரெண்டாவது, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நீங்கள் நம்ம பேச வைக்கிற கண்டிப்பாக நடம். சில வியாதிகள் குணமாவது கூட ஸ்தோத்திரம். எப்படின்னா, சில கண்ணு வலி சுகாச்சு, காய்ச்சல் சரியாச்சு, சளி சரியாச்சு. இதெல்லாம் ஒரு பவுண்ட்ரிக்குள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே உள்ள ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சுகர் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும், இன்ஜெக்ஷன் எடுத்தாகணும், வேறு என்ன டேப்லெட் எடுத்தாகணும். அப்போது அந்த மாறிப்பட்ட வியாதிகள் என்ன செய்ய மாட்டேங்குது, சுகமாக மாட்டேன். ஆனால் நம்ம மூலம் தலைவலி சரியாகுது, கழுத்துவலி சரியாகுது, காய்ச்சல் சரியாகுது. பாஸ்டர் ஜோம் பண்ணார், தலைவலி சரியாச்சு. இது ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்குது, எல்லைக்குள்ளே. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பவுண்ட்ரி உடையும் போது நான் விசுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட சுகங்கள் நடக்கும். அது என்னன்னா, கட்டிகள் கரைந்து போனது வரமாட்டேங்குது. அல்லேலூயா. சுகர் கேன்சல் ஆச்சு, நிர்மூலமாச்சு. கேன்சர் என்னது
கேன்சல் ஆச்சு. சோத்திரம். அப்போது தலைவலி, கழுத்துவலி, காய்ச்சல் மட்டும்தான் சுகமாயிட்டு இருந்த இடத்துல இப்போ பவுண்ட்ரி உடஞ்சி இப்போ என்ன நடக்குது? கிட்னி ஹீல் ஆச்சு, கட்டி கரைந்தது, சுகர் இல்லாமல் போச்சு, வேற என்னென்ன சபிக்கப்பட்ட வியாதி இருக்கோ அது எல்லாம் சுகமானது. நான் சொல்கிறேன், அவன் சுகத்திலையும் கர்த்தர் பவுண்ட்ரியை உடைச்சி கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஐயோ ஐயோ, வேற மாதிரி கைத்தட்டு, வேற மாதிரி கைத்தட்டு, வேற மாதிரி கைத்தட்டு. ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் மூலம் கர்த்தர் செய்வார். ஒரு பாஸ்டர் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதில் சொன்னார், நான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினதை காட்டிலும் பெங்களூர் எங்கள் நார்த் இந்தியாவில் உயிரோடு எழுப்ப எங்கள் விசுவாசிகள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினதான் அதிகம் அப்படின்னார். அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். சோத்திரம். அதுக்கு பேரே ஹெட்டிங் அப்படி தான், பாஸ்டரை காட்டிலும் அதிக மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின விசுவாசிகளை கொண்ட பாஸ்டர் அப்படின்னு. அப்போ நான் நினைக்கிறேன் அவர் அப்படி ஃபெய்த்தை விதைச்சிருக்கிறார். அப்போது பார்த்தீங்களா, காய்ச்சல், தலைவலி இது ஒரு லெவல் மாறி அடுத்தது இது, அதுக்கடுத்து சிலதெல்லாம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், அவைகளுக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கத்தக்க அளவிலே பவுண்டரிகளை கர்த்தர் உடைப்பாராக. செத்து போகிறோன்னு அந்த வாசு தானே, அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு இருக்கும். ஆனால் ஜெபித்தால் மறுநாளில் சுவாசம் நார்மலாகும், ஹார்ட் பீட் நார்மலாகும். நேற்றுக்கு ஐசியூவால் இருந்தார், இன்னைக்கு சுகமளிக்கிற வல்லமை அவர் மேல் இறங்கிருச்சு. ஏன்னா சுகம் எப்படி நடக்குதுன்னா, எப்படி பவுண்டரியை தாண்டி போகுது சுகம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஹீலிங் எல்லாம் நடக்கும் அப்படின்னா, நான் சொல்கிறேன், இந்த 2024 ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இந்தியாவில் கர்த்தர் கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் பேசுகிற பைத்தியக்காரன் தரமாக தெரியுதோ, இல்லைன்னா நீங்கள் இருக்கையை பார்த்தா இவன் ஏதோ கிறுக்கன் புலம்பிகிட்டு இருக்கமான்னு எடுக்கலோ என்னமோ. நான் நினைக்கிறேன், இன்றைக்கி நீங்கள் விசுவாசிப்பீங்க. விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்டாலும் ஆவியானவர் உங்களை கொண்டு செய்வாராக. அடியார்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமாய் செய்வாராக. கைத்தட்டு, காணையில் கைத்தட்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி அடுத்த பேசுவோம். ஆண்டவர் என்ன சிந்தையில் தரனால பேசுவோம். மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கழுத்தொலியை சுகமாக்கின ஆண்டவர், தலைவலியை சுகமாக்கின ஆண்டவர் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களை சுகமாக்க மாட்டாரா? ஆமென். எத்தனை பேர் சுகம் இருக்கு. ஏசன்னா என்கிற ஒரு தேவ மனிதர் மரித்து போனார். ஆமென். அவர் அந்த கர்மம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஜீசஸ் ரெடீம்ஸ்லேருந்து. பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. கர்மம் தானே அதுக்கு பேர், தெரியல உங்களுக்கு. ஆமாம். அவருடைய வாழ்க்கை சரித்திரம். அவர் எத்தனையோ வயசு வரைக்கும் மனநிலைமை பாதிக்கப்பட்டு ரோட்டில் அலைஞ்சவர். ஒரு வீட்டில் ஒருத்தவங்க குடும்ப ஜபம் பண்ணும்போது, ஆமேன், குடும்ப ஜபம், கணவன் மனைவியாக குடும்ப ஜபம் பண்ணும்போது இவர் அந்த வழியாக போனார். என்னடான்னு சொல்லி வாசலில் போய் உட்கார்ந்துருந்தார். ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க திரும்ப அவரை கூப்பிட்டு வச்சு வீட்டில் உட்கார நீ ஜபத்துன்னு சொன்னாங்க. அந்த குடும்ப ஜபத்தில் கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார். அந்த மனநிலைமை மெண்டல் அது அவரை விட்டு போய்விட்டது. இனி அவர் வீட்டுக்கு வீட்டில் உள்ளவங்க துரத்தி விட்டுட்டாங்க. அவர் வீட்டுக்கு போகும்போது பார்க்குறாங்க, நார்மலாக வர்றான். சுகம் கொடுத்தது யார்? இயேசு. ரட்சிக்கப்படாத குடும்பம். அவர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான 10,000க்கு மேற்பட்ட விசுவாசிகள் அவர் ஊழியத்தின் விசுவாசிகள் அந்த சபையில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏசன் ஆந்திராவில் குண்டூர் என்கிற இடத்துல அந்த ஊழியம் மோகன்சி அவங்களுக்கும் அவருக்கு ஏசன் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் உண்டு. பார்த்தீங்களா, ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்டவர் சுகமான போது, ஆமேன், அவர் மூலம் ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டது. ஆமேன். ஒரு ஆமேன் வரும். நம்ம மண்டை திறக்கல். நம்ம என்ன நினைக்கிறோம்? தலைவலினா கொண்டு வா, மனநிலைமையை பாதிக்கப்பட்டாங்க தூக்கி தூர போடும். அப்போ நம்ம மைண்ட் என்னென்னா, அவங்களுக்கு இயேசு சுகம் கொடுப்பான்ற ஃபெய்த்து நமக்குள்ளே வரல. பவுண்ட்ரி உடையட்டும்.
ஸோ எனக்கு ஆசை ஒரு 100 இன்றைக்கும் யாரெல்லாம் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்தாலே ஆவியில் ஜெபிக்கிற ஒரு தன்மை உண்டு. ஸோ அதுக்கு என்ன ஒரு 100 மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களையாவது கர்த்தர் நம்ம கொண்டு சுகமாக்குவாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பவுண்ட்ரி உடையுது, பவுண்ட்ரி. இந்த முதல் நாள்லே கத்த பவுண்ட்ரியை உடைக்கிறாரு, எல்கைகளை உடைக்கிறாரு. ஆவியான பவுண்ட்ரியை உடைச்சி வெளியே கொண்டு வர்றாரு. நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேசி நடக்கும் சிஸ்டர், நடக்கும். நான் பேசுறது எல்லாமே ஆமேன், என் சொந்த மூளையில் நல்ல ஆவியானவர் செய்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். மனோஜ் மூலம் குறைஞ்ச 100க்கும் மேலே மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் சுகத்தை பெறுவார்கள், நார்மலாக ஆவார்கள். அவங்க அத்தனை பேரும் ஊழியர்களாய் மாறுவார்களாக. ஆமென். ஸோ அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவியாக்கும், அது ஒரு ஆவி. ஸோ ஒன்றில் மந்திரவாதம் செஞ்சு ஏவன ஆவி. ஸோ இல்லைன்னா இது இயேசு கதிரேனுடைய நாட்டில் போகும்போது அவன் அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷன் என்பதை காட்டிலும் நம்ம லாங்குவேஜ் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். அதனால தான் அவனை கையும் காலையும் சங்கிலினால் என்ன செஞ்சுருந்தாங்க, கட்டியிருந்தாங்க. அவன் கல்லறையில் கூடியிருந்தான். அவன் மனநிலைமை பாதிக்கப்பட்டான். இயேசு போய் என்ன ஜபம் கூட பண்ணலை. அவர் ஊரில் கால் வைத்த போதே ஆமீன் அந்த மனுஷன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஏசு அவனுக்கிட்ட மனுஷன் ஊரில் உள்ளவர்களுக்கு போய் நான் உனக்கு செய்ததை அறிவினார். அப்போ அர்த்தம் என்ன, அண்ணிலண்டே அவன் பாஸ்டர் ஆகிட்டான். சோத்திரம். ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட சுகாமி ஊழியத்தை வந்தால் என்ன நடக்கும்? ஸோ எத்தனை பேர் அற்புதத்தை பெறுவாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம மைண்ட் என்னென்னா அவங்களுக்கு முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து சோத்திரம் முடிச்சிடணும். நான் சொல்கிறது ஹெல்ப் பண்ணணும், அது தப்பே கிடையாது. ஆனால் எங்கே ரோட்டில் பார்த்தாலும் ஆவியில் ஒரு கை நீட்டி ஒரு ஜெபம், ஆண்டவரே இவருக்குள் இருக்கிற அந்த அசுத்தாய் வெளியேறட்டும், இவன் நார்மலாகட்டும். ஸ்தோத்திரம். அவனும் மனிதன் தானே, அவனுக்குள்ள ஆத்மா இருக்கிறது தானே. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் சிந்திக்காத வேடு வந்துக்கிட்டு இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். என்னைக்கு நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அதெல்லாம் இந்த ஊழியத்தில், மனோஜுக ஊழியத்தில் கர்த்தர் செய்வாராக, கண்களால் கர்த்தர் காண செய்வாராக. ஆமென். குருடர்கள் பார்க்கட்டும், செவிடர்கள் கேட்கட்டும், சப்பானிகள் எழும்பி நடக்கட்டும். ஏன் எழுப்ப மாட்டாரா ஆண்டவர்? உங்களை கொண்டு எழுப்ப மாட்டார், நம்மளை கொண்டு எழுப்ப மாட்டாரா? ஏன் எழுப்ப மாட்டார்? நம்ம விசுவாசிக்கலை, விரும்பலை, ஜெபிக்கலை. இவன் சாகிற வரைக்கும் இப்படியே அப்படிதான் நம்ம மைண்ட் செட்டப் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த ஊழியத்தை செய்தார்களோ அவர்களெல்லாம் அதை விசுவாசித்தார்கள். நடக்கும் என்று என்னை கொண்டு கர்த்தர் செய்வாரையா? குருடர்களை பார்க்க வைப்பார், செவிடர்களை நடக்க வைப்பார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சோட டீப்பாக இன்னும் உள்ள வந்து சொல்கிறேன், மரித்தவர்களையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொல்கிற மரித்தோரை எழுப்புங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு எழுப்பி காட்டினார், அப்போஸ்தலர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். பேதுரு மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திரம். பவுல் மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். ஐத்தியு என்கிற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். பேதுரு தபித்தாள் என்கிற பெண்மணி உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திரம். அநேகர் உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. இன்றைக்கி இது நிறைய நடக்குது. யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் அதை விசுவாசித்தார்கள், விரும்பினார்கள். ஆமென். இப்படியெல்லாம் செஞ்சால் பவுண்டரியை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமேன். ஒன்று ரட்சிப்பு சொன்னேன், பவுண்டரியை விட்டு வெளியே வருது. ரெண்டாவது அற்புத அடையாளங்கள் சொன்னேன், வியாதிகள், இது பவுண்டரியை விட்டு வெளியே வருது. மூன்றாவது ஃபினான்ஸ் பிரேக் த்ரூ, பொருளாதாரம். பேதுரு அவன் தொடங்கும் போது அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா எம்டி. அவன் மீன் பிடிச்ச போனோம், ஒன்று அகப்படல. இப்படி தான் அவன் வாழ்க்கை இருந்துச்சு. ஏசுட்ட ஒரு முறை கேட்குறான், ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் விட்டு வந்தேன், என்ன கிடைக்கும்? ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கை எம்டி. ஆனால் பரிசுத்தாவியானவர் அவனுக்குள் வந்தபோது என்ன தெரியுமா நடந்துச்சு? அப்போஸ்தலர் 4 ஆமேன் ஸ்தோத்திரம் 34 நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். நான் நினைக்கிறேன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பவுலுக்கு சொந்த வீடு இருந்தான்னு கேட்டால் எனக்கு தெரியலை.
போட்டு இருந்துச்சு, பேதுருவோட போட்டு தான். அவ்வளோதான் அவனுடைய ஃபினான்ஸு கெப்பாசிட்டி. இப்போ பாருங்கள், ஆவியானவர் உள்ளே வந்தபோது நிலம் கரையம், ஒரே வார்த்தையில் சொன்னால் அபிஷேகம் வந்தபோது, ஆவியானவர் உள்ளே வந்தபோது பேதுரை கர்த்தர் கோடீஸ்வரனாக மாற்றிட்டார். ஐயோ பொறாமையாக இருக்குது. எல்க உடை. அப்போ நம்ம நினைக்கிறோம் உடைக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஒரு சாதாரணமான மனுஷனை வாழ்ந்து இந்த உலகத்தை ஓட்டத்தை முடிக்கக்கூடாதுங்க. ஐஸ்வர்யத்தை விசுவாசிப்போம். கர்த்தர் செழிக்க வைக்கிற தேவன். சிலுவையில் சம்பாதித்த நான் பேசணும், உலக பிரகாரம் நம்ம ஆசீர்வாதத்தை டச் பண்ணல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள். மந்தில் லட்சங்கள் சேலரி வாங்குகிற அளவில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. கைத்தட்டு வரல, உங்கள்கிட்ட போய் சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரிசி ஆமேன். உங்கள் பிள்ளைகள் விலையுயர்ந்த கார்களில் செல்வார்களாக. அதற்கு ஒரே காரணம் அபிஷேகம். அதனால் நம்ம ஏன் யூத்து ப்ரேயரில் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அபிஷேகத்தை நடத்துகிற காரணம் என்ன? ஏன்னா நம்ம கொடுக்குற பொக்கிஷன் இந்த ஒன்று தான். ஒரு பாஸ்டருங்கிற ஸ்தானத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கூடிய மிகப்பெரிய பொக்கிஷன் அபிஷேகம். அதை கொடுத்துட்டா போதும், ஆவியானவர் வந்தால் மீதெல்லாம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஸோ நம்மளால் நாம் படிப்பு கொடுக்க முடியாது, ஆனால் அது டியூஷனில் கிடைக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற இந்த அபிஷேகம் உலகம் கொடுக்கா. இதில் பிள்ளைகளை கொண்டு வச்சு அபிஷேகத்தை நிரப்பி விடியது தெரியும். இன்னைக்கெல்லாம் இது என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த கிரியை செய்யும். லாஸ்ட் வீக்கில் அபிஷேகம் நடக்கும்போது சில நேரம் பிள்ளைகள் ஸ்கூல் லீவ் போடுங்க, டீச்சர் முடியான்னு சொல்லுங்கள். படிப்பை காட்டில் எங்கள் பிள்ளைகளுக்கு தேவை அபிஷேகம். அதனால் அதுதான் எங்கள் பிள்ளைகளுக்கு முடிஞ்ச நீ வந்து சர்ச்சில் வந்து உட்காரு, லீவ் போட்டுட்டு வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் டீச்சரையும் முடிஞ்சால் கூப்பிடுங்க. ஸோ இது நமக்கு பெருசாக தெரியட்டு. ஆமீன் சொல்ல மாட்டேங்குது. அல்லேலூயா. கடந்த அந்த ஆகஸ்ட் ஃபாஸ்ட்மேன் நாகர்கோவில் சபை நடந்தப்போ ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து எமர்ஜென்சி லீவ் போட்டுட்டு இங்கே வந்துட்டாராம். அபிஷேக் கோட்டை அட்டன் பண்ணி இவர் கேட்டார், எதுக்கு வந்தீங்க? சோத்திரம். அபிஷேக் கோட்டை என்ன லீவ் போட்டு? எமர்ஜென்சி லீவ்னு என்னது? ஹாஸ்பிட்டல் அட்மிட், அப்படிப்பட்ட ஆட்கள். ஸோ எமர்ஜென்சி லீவ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்ருக்கிறார். ஏன்னா அவங்கள அதை காட்டில் இது பெருசாக தெரியுது. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி அதை வர முடியுது. ஏன்னா மக்கள் இன்றைக்கி என்னென்னோ தேவ பிரசனம் ஏதோ சீப்பாக இருக்கிறனால அவங்களுக்கு தெரியுது. இல்லை, உலகத்துள்ள எல்லாவற்றை காட்டிலும் விலையேறப்பட்டது ஆவியானவர், அபிஷேகம். ஆமீன். இது இல்லாத போது பேதுரு என்ன கிடைக்கும்? இது வந்தபோது எல்லாம் காலுக்கு கீழே. நான் சொல்கிறேன், நம்ம சோதர லட்சங்கள், ஆமீன், கோடிகள் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுப்பாராக. அபிஷேகம் கொண்டு வந்து சேர்க்க. ஏன் நம்ம இதை விரும்பணும்? நான் சொன்ன இடம் கொடுக்கணும். அப்போது எப்படியாவது கடன் இல்லாமல் காலத்தை முடிச்சிடணும். பிசாசத்தை தூர போடுங்க. என்னை கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் வைப்பார், அநேகருக்கு கொடுக்குற அளவில் என்னை வைப்பார். நான் யார் மூலமாவது உதவி பெறுகிறவன் அல்ல, நான் அநேகருக்கு உதவி செய்கிறவனாய் கர்த்தர் வைப்பார். ஆமேன். வரமாட்டேங்குது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 3 பாயிண்ட் சொன்னேன். இன்றைக்கி இதுக்கு நான் உறங்கி எழும்பும்போது நான் பேஸ்ட் எடுத்து பல் விளக்க வைக்க எனக்கு வேடு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நாள் யார் வந்தாலும் சரி, வேறாட்டாலும் சரி, இன்றைக்கி நாள் இதை உடச்சி விட்டுறணும். ஸோ ஏன்னா இது நடக்க போகுது, இது கர்த்தர் செய்ய போகிறார். பேஸ்ட் எடுத்து பல் எடுத்து விளக்குறேன், குறிப்பிட்ட அளவை தாண்டி ஆவியானவர் வெளியே கொண்டு வர போகிறாரு. அவ்வளோதான், வாடி மேலே வந்துட்டேன். அதான் நான் சொன்னேன், காலையிலேயும் சொன்னேன். நினைக்கிறேன் சில வேடை உறங்கி எழும்போது வேடு தந்து தான் எழுப்பினார். அதை தான் நம்ம இன்றைக்கி சொல்லுவோன்னு. உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்கள் எல்கைகளை கர்த்தர் ஆவியானவர் உடைக்கிறாரு, கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அற்புதம் எனக்கு நடக்குமான்னு பார்க்காதுங்க. உங்களை கொண்டு ஆயிரங்களுக்கு செய்ய வைக்க போகிறாரு, உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? ஆமாம். இனி ஒன்று, ஏன் இந்த பாதை வழியை நடத்துகிறாருன்னா உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவதற்காக. எனக்கே செஞ்சாரடா, இவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த வியாதி எனக்கே செஞ்சேன், உனக்கு செய்ய மாட்டாரா? பாரு செய்ய போகிறாரு. அதனால தான் இந்த பாதை வழியாகவே கர்த்தர் நடத்துகிறார். கை தட்டணும். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமாம். எப்படி நீங்கள் உண்மையாக தான் கை தட்டுறீங்களா, எடுக்கிறீங்களா? இல்லைன்னா என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் 100% விசுவாசிக்கேன். சில பேசும்போது பைத்தியார மாதிரி தான் இருக்கும்.
அவன் ஒரு பாஸ்டர் பிடிச்ச நீங்கள் பேசியது சிலர் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பேசியது ஆண்டோட வார்த்தைன்னாரு. ஏன்னா அது இன்னும் ரொம்ப டச் பண்ணுச்சு. ஆமே, சில நேரம் நீங்கள் இப்படி பேசும்போது தெரியும் இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு தெரியுதா, குழப்பம் நீங்கள் சரியான வார்த்தையை பேசுகிறீங்க. சோத்திரம். ஆமேன். சோத்திரம். உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஆமேன். அந்த வேர்டு அப்படியே டைப் பண்ணி ஜனமாக இருக்கு. குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அந்த ஒரு எல்கைக்குள் இருக்கிற நம்மை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஆமேன். இப்போ கண்களை மூடும், ஜெபம் பண்ணி 1 ஆயிடுச்சு. சிலரெல்லாம் அனுப்பி வைக்கணும். இன்வெர்ட்டருக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் போட்டு பார்த்தேன் 2 மணிக்கு ஒரு மேலே ஆக்டிவில் இருக்கான்னு. ஆக்டிவில் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. சோத்திர. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமேன். இல்லைன்னா இன்வெர்ட்டர் இல்லாட்டா இன்றைக்கி என்ன இல்லாமல் நடந்திருக்குன்னு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் நீங்களும் ஃபேன்லேயே கர்த்தர் உங்களை உட்கார வச்சுருக்கிறார். நான் சொல்கிற 3 வார்த்தையும் நான் சொல்லுவேன். எவ்வளோ சத்தமாய் ஆமேன்னு சொல்ல முடியுமோ ஆமேன்னு சொல்லிடணும். ஆமேன். ஆவியானவர் யார்? முதல் இன்னைக்கு நம்ம தியானித்தது குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம்மை வெளியே கொண்டு வருகிறவரே ஆவியானவர். நல்லா ஒரு கைத்தட்டு தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா கைத்தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கர்த்தர் பிரயாணம் பண்ண வைக்க போகிறார். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலுள் பலவிதமான பல பாஷை பலவிதமான ஜனங்கள் நம்ம மூலம் ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஆமே. கைத்தட்டு ஸ்தோத்திரம். ஆமேனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புத அடையாளங்கள் குறிப்பிட்ட அளவுக்குமே நடக்க போகிறது. உங்களை கொண்டு செய்ய போகிறாரு, உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி இந்த ஜெப நாட்கள் முடியும் போதில்லை, இன்னிலிருந்தே ஃப்ரம் டுடே இன்னிலிருந்தே ஒரு செழிப்பை கட்டளை எடுக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கி பேசினது எல்லாமே என்னுடைய தரிசனங்களாக்கும். ஆமேன். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கி என் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி பேச வச்சார். ஸ்தோத்திரம். முதல் நாளிலே இப்படி பேச வச்சதுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் செய்வாராக. ஹல்லேலூயா. மனோஜுக்கும் செய்வார், இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். இது அற்பமாக எடுக்காதுங்க. ஆவியானவரால் இது முடியும். ஆமே. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நன்றியோடுமே வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இந்த பவர் கட்டு நாளிலும் இந்த இன்வெர்ட்டர்லாம் வாங்கி வச்சிங்களாப்பா, நன்றி அப்பா. நாங்கள் ஃப்ரீயாக இந்த ஊழியத்தை செய்ய கத்த கிருபை செய்ததுக்கு நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவர் யார்? ஒரு காரியத்தை இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு தார்த்தம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் எங்களை வெளியே கொண்டு வருகிறவர். ஆமென், ஆமென். நாங்கள் பிரயாணம் பண்ண மனோஜ் இதுவரைக்கும் செல்லாத இடங்களை கற்று செல்ல வைக்க போகிறீர். நோக்கம் பிரயாணம் அல்ல, நோக்கம் பலவிதமான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அற்புத அடையாளங்களை செய்ய வைக்க போகிறீர். குறிப்பிட்ட அளவுக்கு மேல் ப்ராஸ்பரிட்டி உண்டு பண்ணுகிறீர். இதெல்லாம் வெளியே வந்துவிட்டது, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளிலே வாயை திறந்து இந்த வார்த்தைகளை பேச வச்சதே நன்றி. இந்த ஜனங்கள் கேட்க நாங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினோம். அப்படி நிறைவேறப் போகிறது. தொடர்ந்து இந்த ஆவியானவரை குறித்து இன்னும் நாங்கள் தியானிக்க ஜெபிக்க கிருபை செய்யும். மாலை நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.